ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்வர் சமையல். ஸோ இன்றைக்கி சர்வர் சமையலில் நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா கழனி நத்தை தான் முடிச்சு கிரேவி பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ போய் நத்தை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இதான் ஸ்னைல்ஸு. பாருங்கள் நத்தை இந்த மாதிரி தான் நிறையா இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம பார்த்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே பாருங்கள், இப்போ இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணியாச்சு. இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாங்க குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் நிறையா சடுதி இருக்கும். ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சு, அப்படியே சட்டியில் போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணியாச்சு. இதில் தண்ணிக்குன்னு எதுவுமே வைக்க வேணாம். ஸோ தண்ணி வைக்காமல் அப்படியே வந்து பாயில் பண்ணணும், வச்சு அவிக்கணும். அவிச்சோம்னாக்கா இதுவே நிறையா தண்ணி கொடுக்கும். அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரெஷ் எடுத்து தான் மசாலா ஆட் பண்ண போகிறோம். சரி வாங்க அவியல் பண்ணிடலாம். ஓகே, இதில் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மேலே. அப்போ தான் இதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் கீழே இறக்கி கொடுக்கும். அப்போ தான் நமக்கு ஃப்ளஷ் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நம்ம உப்பு போடலான்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ளஷில் இருக்கிற டஸ்ட் அப்படியே இருக்கும், சாப்பிட முடியாது. ஓகேவா, உப்பு போட்டு நம்ம லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா பாயில் ஆகி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஃப்ளஷ் கரெக்டாக கிடச்சிடும். அது பனி தண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஷெல்லெல்லாம் ஓப்பன் ஆகிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளஷ் நல்லா தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இறக்கலாம். இறத்து ஆற வச்சு இதில் வந்து ஃப்ளஷ் அப்படியே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள் நல்லா ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பாக நைஃப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை அப்படி குத்தி இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். இந்த பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள், அவ்வளோதான்.
இவ்வளோ தான் அந்த ஃப்ளஷ்ஷு. இப்படி தள்ளிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இவ்வளோ ஃப்ளஷ்ஷு கிடச்சிருக்கு. ஓகே, ஜீரகம் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிளகு வறுத்து எடுத்துக்கலாம். தனியா வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே, மிளகு ஜீரகத்தை வந்து இடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து தனியாவை இடிச்சுக்கலாம். ஓகே, தனியாக மஞ்சிருச்சு. அது ஒரு மாற்றிக்கலாம் தனியாக ஒரு இலையில். ஓகே, ஃபினிஷ்டு. ஓகே, ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துருக்குறேன். இதை இடிச்சுக்கலாம். அப்படியே ஓகே, இடிச்சாச்சு. ஓகே, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். ஓகே, காட்டு கருவேப்பிலை இங்கே பாருங்கள். ஒரு 4 பச்சை மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். வெங்காயம், மூணு வெங்காயம் போதும் இதுக்கு. நசுக்குன பூண்டு, ஓகே, வெங்காயம் வதங்கிருச்சு. ரெண்டு தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஓகே, வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், இது நல்லா வதங்கி வரட்டும். ஓகே, நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அலசி வச்சுருக்கிற அந்த நத்த கறியை அதில் போட்டுடலாம். ஓகே, கறி வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச இந்த தனியாத்தூளை அதில் போட்டுடலாம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு 4 சில்லி போட்டிருக்கோம், க்ரீன் சில்லி. அதனால் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சமாக சில்லி போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் போடணும். அது கரெக்டாக ஈவனாக வந்துருக்கும். நம்மளுக்கு ஃப்ளேவர், அதாவது ஸ்பைசி கரெக்டாக வந்துடும். நிறைய போட்டுறாதீங்க, சாப்பிட முடியாது. இந்த கறி வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நான் ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் அளவுக்கு வைக்கிறேன் தண்ணி. நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது பாயில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து மசாலா வந்துட்டு வதங்கி வரதுக்கு உப்பு போட்டிருந்தோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வேகட்டும். வெந்து நல்லா சுருண்டு பிறண்டு வரணும். அதுவரை வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நத்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த நத்த கிரேவியில் வந்து என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் நல்லா சாப்பிட்லாம். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுகர் லெவல்லாம் ரொம்ப ரெடியூஸ் பண்ணும். அது மாதிரி இப்போ பிபி ப்ரெஷர்லாம் ரெடியூஸ் பண்ணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இது வந்துட்டு அக்வாட்டிக் ஃபுட்டுங்கிறதால உங்களுக்கு அவ்வளோ ஃபேட் இதில் கிடையாது, ஃபுல்லாமே ப்ரோட்டீன் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ப்ளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அது இல்லாமல் மஞ்சக்காமலைக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் இது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறையா கழனி சைடு தான் கிடைக்கும். நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வில்லேஜ் சைடு வந்து கழனி சைடு வந்து பிடிச்சி சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நாங்கள் பண்ண டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துனாக்கா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லுங்கள். நீங்களே பாத்துங்க, இதை பார்த்தனா நீங்களே உங்க வாயெல்லாம் அப்படியே ருசிக்கு பாருங்க, அப்படியே எச்சு அப்படியே நாக்குல இருந்து அப்படியே குடமா ஊத்துங்க. அப்படியே இது செஞ்சனா இப்போ நீங்க பாத்தீங்க பாத்தியா, அதுவே செய்யுங்க.